ஹாய் எவ்ரிவன். கடந்த ஒரு சில நாட்களாக இலங்கையில் பேசுபொருளாக இருக்கிற விஷயம்தான் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவுடைய கொலை வழக்கில் இருந்து 3 மிக முக்கியமான குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் சட்ட அதிபரால் அவர்களுக்கு எதிரான குற்றங்களை நிரூபிக்கிறதுக்கு சாட்சியங்கள் எதுவுமே இல்லைன்னு விடுதலை செய்யப்பட்டிருக்கிற விடயம். இந்த விடுதலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா 15 வருடங்களாக நீதி பெற்றுக் கொடுக்கப்படாமல் இருந்த மிக முக்கியமான வழக்காக கருதப்படுகிற இந்த லசந்த விக்ரமதுங்கவுடைய கொலை வழக்குக்கு இந்த குறித்த அனுரகுமாரனுடைய அரசாங்கத்திலையும் நீதி பெற்றுக் கொடுக்கப்பட போறதில்லை. ஸோ இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா வாக்குறுதி அளிக்கும் போது இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த விடயத்தில் இந்த சட்டமாதினுடைய முடிவுன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா தற்போது அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட இருந்து இல்லாமல் ஆக்கியிருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மீதும் சட்டமாதிபர் மீதும் என்ன செய்ய முன்வைக்கப்பட்டிருக்குது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டமாதிபர் பதவி நீக்கப்படணும், அவர்களது பதவியை என்ன செய்யணும் பறிக்கணும்னு சொல்லி லசந்த விக்ரமதுங்கவுடைய மகளாகலையும் என்ன செய்யப்படும் சொன்னா ஒரு கடிதம் ஒன்று இலங்கையுடைய பிரதமருக்கு என்ன செய்ய கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டமாதிபர் பதவி விலகணும் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையுடைய சட்டத்தரணிகள் சங்கம் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இலங்கை அரசாங்கமும் இலங்கையுடைய அமைச்சரவையும் சட்டமா அதிபரால எடுத்திருக்கின்ற இந்த முடிவை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்க இதை கேள்விக்குட்படுத்தக்கூடாது. இந்த முடிவுல அவங்க என்ன செய்யக்கூடாது தலையிடக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வச்சு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று என்ன செய்ய எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமாதிபர் இந்த 3 குற்றவாளிகளை விடுதலை செய்வது தொடர்பாக எடுத்த முடிவுல இலங்கையினுடைய கேபினட் தலையிடக்கூடாது. அப்படி தலையிடுவது பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் அது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடையும் சட்டமாதிபருடைய இண்டிபெண்டன்ஸ்ல தலையிடுவதாக அமையும். இலங்கையுடைய ரூல் ஆஃப் லோக்கு அது என்ன செய்யும் சொன்னா ஒரு பாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது என்று ஜனாதிபதிக்கு என்ன செய்யணும் கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் ஏன் சட்டமாதிபரால் அந்த விடுதலை செய்யப்பட்டாங்க, அந்த விடுதலை செய்யப்பட்ட யாரு, அவர்களுக்கு எதிரான என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது, இது தொடர்பாக லசந்த விக்ரமதுங்கவுடைய மகள் என்ன விடயங்களை முன்வச்சு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தா அந்த கடிதத்துக்காக பிரதமரால சொல்லப்பட்ட பதில் என்ன, அதே நேரத்தில் தற்போது சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கோரிக்கை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த கோரிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் என்னென்ற இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யப்படும் தொடர்ச்சி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையா பாருங்க. 15 வருடங்களாக பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற இந்த லசந்த விக்ரமதுங்கவுடைய கொலை தொடர்பாக இந்த அரசாங்கத்திலேயாவது நீதி பெற்றுக் கொடுக்கப்படணுமா, தற்போது என்ன விடயங்கள் தொடர்பாக நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக வீடியோ முழுமையா பாருங்க. அதே போல எங்களை சேனலுக்கு நீங்க முதலாக வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயமா என்ன செய்யுங்க சேனலை முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த விடயத்துல பொறுத்த வரைக்கும் சட்டமா அதிபரால் விடுதலை செய்யப்பட்ட அந்த 3 யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஆர்மி இன்டெலிஜென்ஸ் ஆபீசராக இருந்த பிரசன்ன உடலகம் என்று சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வழக்கினுடைய இந்த லசந்த விக்ரமதுங்கவுடைய வழக்கு சம்பந்தமான விடயங்கள்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக இருந்த மவுண்ட் லவீனியா போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரியாக இருந்த சுகத் பால என்று சொல்லுகின்றவரும், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா டிஐஜி முன்னாள் டிஐஜியாக இருக்கின்ற பிரசன்ன நாணயக்கார் என்ற 3 பேர் இருந்தா என்ன செய்திருக்காருன்னு சொன்னா சட்டமா அதிபர் இந்த வழக்குல இருந்து இவர்களுக்கு எதிரான போதிய சான்றுகள் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த காரணங்களை காட்டி என்ன செய்திருக்காருன்னா விடுதலை செய்திருந்தார். சட்டமாதிபர் திணைக்களத்தால் தற்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா லசந்த விக்ரமதுங்கவுடைய கொலையோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கிடையாது. இது பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட அந்த நபருடைய டிரைவரை கடத்திய அந்த வழக்குல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்துதான் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ற விஷயத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் தற்போது இந்த விடயம் பாத்தீங்கன்னா பேச்சுபொருள் ஆவின உடனேயோ அந்த விடயம் தொடர்பான அவங்களுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த லசந்த விக்ரமதுடைய கொலை தொடர்பான வழக்குகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இந்த வழக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதோட ரிலேட்டடாக இருக்கின்ற லசந்த விக்ரமதுடைய டிரைவரை கடத்திய அந்த வழக்கு தொடர்பான விடயங்கள்ல இருந்து இவங்க என்ன செய்யப்படுறா போதிய ஆதாரங்கள் இந்த விடயங்கள்ல அவங்களை குற்றம் சாட்டுவதற்காக இல்லாத காரணத்தால தான் நாங்க அவங்கள விடுதலை செய்திருக்கோம் என்ற விடயம் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் சொல்லப்பட்டிருக்குது. ஆர்மி இன்டெலிஜென்ஸ் ஆபீசராக இருக்கின்ற இந்த பிரேமானந்த உடலகம் என்று சொல்லுகின்றவர் இவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இந்த லசந்த விக்ரமதுங்கனுடைய டிரைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த தன்னுடைய பஸ் கொலை செய்யப்பட்டது இந்த இன்டெலிஜென்ஸ் யூனிட்டால தான் கொலை செய்யப்பட்டிருக்காருன்ற விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்ன காரணத்தால அவரை என்ன செய்யறா கடத்தி மிரட்டி இருந்தாரு. ஸோ இந்த விடயத்தை நீ இந்த இன்டெலிஜென்ஸை சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருந்தார் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டிருந்ததுன்னு சொன்னா அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருந்தது.
அதே போல இந்த வழக்கினுடைய ஆரம்ப இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக இருந்த மவுண்ட் லெவினாவுடைய ஓஎஸ்சியாக இருக்கின்ற திசரி சுகத்பால என்று சொல்கின்றவர், இவரும் அதே போல இந்த டிஐஜியாக இருக்கின்ற இந்த நாணயக்காரர், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வழக்கு தொடர்பான எவிடன்ஸுகளை வந்துட்டு மறைச்சது, இந்த வழக்கில் இருக்கின்ற மிக முக்கியமான கருதப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த குறித்த சம்பவம், இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற அன்று லசந்த விக்ரமதுங்க என்ன செய்திருந்தாருன்னு சொன்னா, தன்னை ஃபாலோ பண்ணி வந்த அந்த மோட்டார் பைக்கினுடைய வாகன இலக்கத்தை வந்து என்ன செய்தார், தன்னுடைய அந்த நோட் புக்கில் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த டிஏஜினுடைய கண்காணிப்பில் இருந்த இந்த நோட் புக் வந்து என்ன செய்தால் காணாமலாக்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த வழக்கினுடைய சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அழிச்சாங்கன்ற அடிப்படையில் தான் இவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு போடப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். ஸோ இந்த விடயத்திலிருந்து இப்போ தற்போது என்ன செய்யப்படுங்கன்னா, இவங்க விடுதலை செய்யப்பட்டதுக்கு எதிராக தான் சட்டமாதிபதியுடைய முடிவை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய குரல்கள் என்ன செய்யறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டமாதிபர் இந்த பதவியிலே இருப்பதற்கு தகுதியற்றவர், ஏனென்றால் குறித்த நிகழ்வுகள் தொடர்பாக அவர் தெரியாம செய்திருந்தார் என்று சொன்னா அவர் வந்துட்டு அது தன்னுடைய டியூட்டியில நெக்லிஜென்டாக அவர் ஒரு கவனீனமாக இருக்கிறார், அது அல்லது அவர் அந்த நிகழ்வுகளை தெரிஞ்சு கொண்டுதான் இவங்களை விடுதலை செய்கிறாருன்னு சொன்னா அவர் அந்த இடத்துல வந்துட்டு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகின்றார். ஸோ இதுல எதுவாக இருந்தாலும் அவர் சட்டமாதிபர் என்ற பதவியில இருப்பதற்கு தகுதியற்றவர் என்ற அடிப்படையில் தான் இந்த இறந்து போன லசந்த விக்ரமதுங்கடைய மகள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு எழுதின கடிதத்தில் வந்து என்ன செய்தார்னா குறிப்பிட்டிருந்தா. ஆகவே அவரை வந்துட்டு நீங்கள் பதவியில இருந்து இம்பீச் பண்ணணும், பதவி நீக்கம் செய்யணும் என்ற ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு என்ன செய்யறாருன்னா அவர் முன் வச்சிருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னா தற்போது இலங்கையினுடைய சட்டத்தரணிகள் சங்கமும் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த விடயம் தொடர்பாக கேபினட் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுமென்ற அரசாங்கத்தினுடைய சில தகவல்களை அடுத்து இலங்கையினுடைய சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய இந்த அபிப்பிராயங்களை இந்த விஷயத்துல வந்து என்ன செய்ய தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியதன் மூலமாக இந்த கடிதத்தில் ஜனாதிபதிக்கு எழுதின கடிதத்தில் சட்டத்தரணிகள் சங்கம் சார்பாக என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இந்த குறித்த விடயம் தொடர்பாக சட்டமாதிபனுடைய செயற்பாடுனது அவர் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியாக இருக்கிற அடிப்படையிலையும் அவர் மக்களுக்கு வந்துட்டு பப்ளிக்கு வந்துட்டு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு பொறுப்புல இருந்தாலும் அப்படியான ஒரு பதவியாக சட்டமாதிபர் என்ற பதவி இருந்தாலும் கூட கிரிமினல் குற்றவியல் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவர் வந்துட்டு ஒரு நீதித்துறை ஒரு பகுதியளவான நீதித்துறை செயற்பாடுகளை செயற்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். ஸோ அந்த விடயங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவுகள் வந்துட்டு எடுக்கப்படுற நேரத்தில் அந்த முடிவுகள் வந்துட்டு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தில் ரிட் வழக்குகள் மூலமாக அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படுதல் என்ற அடிப்படையில் மட்டும்தான் என்ன செய்யப்படும்னா அவருடைய முடிவுகளை வந்துட்டு கேள்விக்குட்படுத்தணுமே தவிர இதை வந்துட்டு நிர்வாகத்துறையால் என்ன செய்யப்படக்கூடாதுன்னு சொன்னா கேள்விக்குட்படுத்தக்கூடாது. அப்படி அது கேள்விக்குட்படுத்தப்படுறது சுதந்திரமாக இயங்குகின்ற சட்டமாதிபருடைய சுயாதீனத்தன்மையும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சுயாதீனத்தையும் அது என்ன செய்யும் சொன்னா பாதிக்கும். இது இலங்கையினுடைய சட்ட ஆட்சியில வந்து என்ன செய்யணும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை செலுத்தும். ஸோ இலங்கையினுடைய ஜனாதிபதி வந்துட்டு இந்த விடயத்துல கவனம் செலுத்தி இந்த விடயத்துல அரசியல் தலையீடுகள் நடக்காம தான் என்ன செய்யணும் செயற்படணும். ஏனென்று சொன்னால் சட்டமாதிபர் தன்னுடைய கடமைகளை செய்கிற நேரத்தில் அவர் வந்துட்டு கிடைக்கின்ற சாட்சிகளை பொறுத்தும் ஆதாரங்களை பொறுத்தும் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த தகவல்கள் அடிப்படையில் என்ன செய்ய முடியும் சொன்னா ஒரு ஆளை வந்துட்டு அவர் குற்றவாளியாக இருக்கிறார், அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியுமா, அவருக்கு எதிராக தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்ற விஷயங்களை அவர் தீர்மானிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் தீர்மானிச்சிருக்கிறாருன்னு சொன்னா அந்த முடிவுகளை நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணணுமே தவிர கேபினட் இந்த விடயங்கள்ல முடிவை வந்துட்டு மீளாய்வு செய்யறதுன்றது இது வந்து என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தங்கள கருத்துக்களையும் சட்டத்தரணிகள் சங்கம் என்ன செய்திருக்காங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இப்படியான சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கிற நேரத்தில் அது பொதுமக்கள் அபிப்பிராயத்துக்கு முரணாக சில நேரம் இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னா அது சட்டமாதிபர் குறித்த விடயங்களை அடிப்படையாக வச்சு கொடுக்குற அப்படியான முடிவுகளை எடுக்க முடியும் என்ற விஷயத்தையும் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி வந்து இந்த விடயத்துல சட்டமாதிபர் திணைக்களத்தின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்துற வகையில் நடந்து கொள்ளணும் என்ற ஒரு கோரிக்கையும் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னா சட்டத்தரணிகள் சங்கம் வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா பிரைம் மினிஸ்டருக்கு லசந்த விக்ரமதுங்கனுடைய மகளால் எழுதப்பட்ட அந்த கடிதத்துக்கு அவர் பதிலளிக்கிற நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்துட்டு பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா அவரை கடிதத்தில் இருக்கிற விடயங்களையும் அவங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் புரிந்து கொள்றோம் என்ற அடிப்படையிலையும் அதே நேரத்தில் இந்த லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலை தொடர்பான விடயத்துக்கு நாங்கள் கட்டாயமாக இலங்கையில நீதியை பெற்று கொடுப்போம் என்ற உத்தரவாதம் என்ன செய்ய அளிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா குறித்த வழக்கு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் புதிய ஒரு இன்டைட்மெண்ட் புதிய ஒரு விசாரணையை தொடங்குவதற்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னு சொன்னா
அதையும் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா செய்வதற்காக தயாராக இருக்குது இந்த அரசாங்கம் என்ற விஷயத்தையும் பிரதமர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த குறித்த விடயம் சம்பந்தமாக பார்லமெண்டத்தில் ஒரு விவாதம் ஒன்று நடத்துவதற்கும் அரசாங்கம் தயாராக இருக்கிறதாக என்ற விஷயத்தை என்ன செய்யிருக்கான்னு சொன்னா பிரதமர் வந்து என்ன செய்ய சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலை தொடர்பான இந்த விடயங்கள் தற்போது இலங்கையில மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னா பேசுபொருளாக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த விடயம் வந்துட்டு மக்கள் மத்தியில் என்ன செய்யணும் இன்றைக்கு ஒரு பரபரப்பான விஷயமாக இருக்குது. இந்த குறித்த லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலை தொடர்பாக கடந்த பல அரசாங்கங்களும் இது தொடர்பான வாக்குறுதிகள் அளிச்சிருந்தாங்க. இலங்கையில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம். ஆனால் இதுவரை காலமும் எந்த விதமான அரசாங்கங்களும் என்ன செய்யப்படலை. இந்த லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலைக்கு வந்துட்டு இந்த நீதியை பெற்றுக் கொடுக்கல. ஆனால் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த அனுரகுமாரனுடைய அரசாங்கம் வந்துட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால இப்படியான ஹை ப்ரொஃபைல் கேஸுகளில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற வாக்குறுதியோடு தான் என்ன வந்திருந்தாங்க. ஆனால் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான வழக்கு நடவடிக்கைகள் வந்து அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கிறது விளங்குது. ஆனால் இப்படியான சட்டமா அதிபருடைய இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் மக்கள் வந்து இது தங்களோட அதிருப்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அரசாங்கத்தின் மீது வைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தை என்ன செய்ய எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்சியில் சரி 15 வருடங்களாக நீதி வழங்கப்படாமல் இருக்கிற இந்த லசந்த விக்ரமதுங்கனுடைய இந்த மரணத்துக்கு இந்த ஆட்சியில் சரி நீதி வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஸோ இந்த குறித்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் இந்த லசந்த விக்ரமதுங்கனுடைய கொலையில சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த 3 குற்றவாளிகளையும் சட்டமா அதிபர் விடுதலை செய்வது தொடர்பாகவும் இது தொடர்பாக தற்போது நடந்து கொண்டிருக்கிற நாங்க பார்த்த இந்த விஷயங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயமா என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு விஷயம் சம்பந்தமா பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.